ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இதுக்கெலாம் கூட ஷாப்பிங் வருவீங்களா அப்படி தான் வந்து எல்லாருக்குமே தோணும். நான் சொல்ல போகிற ரீசனை கேட்டிருந்தீங்கன்னா, ஆக்சுவலி இப்போது ஹாலிடே சீசன் வருதா யூஎஸில். ஸோ அந்த ஹாலிடேக்கு வந்து லீவ் விட போகிறாங்க நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்கூல்லாம். ஸோ ஹாலிடே கிறிஸ்மஸ்க்காக வந்து அந்த செலப்ரேஷன் வந்து இந்த ஃப்ரைடே வந்து உங்கள் ஸ்கூலில் இருக்குது. அந்த அன்னைக்கு கிண்டர் கார்டன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பஜாமாஸ் வியர் பண்ணிட்டு வரணும். ப்ளஸ் அவங்களுக்கு பிடிச்ச ப்ளஷ்டாக ஏதாவது எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா அன்றைக்கி வந்து மூவிஸ்லாம் போடுவாங்க. ஸோ அதை உட்காந்து பார்க்கக்குள்ள இந்த ஊரில் ஒரு கிட்ஸுக்கெல்லாமே ஒரு ஃபேவரட் திங் இருக்குது. என்னென்னா அவங்க மூவிஸ் பார்க்கக்குள்ள இல்லை விளையாடக்குள்ள தூங்கக்குள்ளெல்லாம் இந்த ப்ளஷ்டாய் வச்சு தூங்குகிற பழக்கம் இருக்குது. ஸோ இவனுக்கு தஷ்வினுக்கு எப்படி அந்த பழக்கம் வந்துச்சுன்னே தெரியல. சின்ன வயசுலேருந்து அவன் வந்து ஒரு ஸ்பைடர்மேன் ப்ளஷ் டாய் வந்து வச்சுருந்தான். அதுதான் வச்சு தூங்கிட்டு இருந்தான். இப்போ ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஜானிக் மேலே ஒரு இஷ்டம் வந்துருச்சு. ஸோ ஜானிக் ப்ளஷ் டாய் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு தான் இருந்தான். பட் நாங்கள் தான் வந்து நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், இருக்கிறத வச்சு அதுதான் நல்லா இருக்குல்ல, அது கிழிஞ்சி வீணானா தானே புதுசு வாங்கி தருவோம். அதே மாதிரி தான் நாங்களும் யோசித்து சரி இருக்குல்லடா அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதை வச்சு விளையாடிக்கோ அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த டைம் என்னன்னு தெரியல, எனக்கே வந்து தோணுச்சு, ஏன் நம்ம வந்து நம்மளால் முடிகிற அந்த சின்ன சின்ன விஷயத்தையும் ஏன் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தாட் வந்தது எனக்கு. ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய பொருள் ஏதாவது அவன் கேட்கக்குள்ள நம்ம வந்து சொல்கிறோம் அவன்கிட்ட, இது இப்போ வேண்டாம், இதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது அப்படி சொல்கிறப்போ நமக்காக அவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான் இல்லையா. அதே மாதிரி தான் ஏன் நம்ம வந்து இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம ஏன் மெனக்கிட்டு செய்ய மாட்டோம், நம்ம ஏன் அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டோன்ற எண்ணம் எனக்கு வந்தது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஷாப்பிங்கே. சரி அவனுக்கு ஆசைப்படுற மாதிரி இன்றைக்கி வந்து சரி பஜாமாவும் வாங்கி கொடுத்துடலாம். அவன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ப்ளஷ் டாயுமே வாங்கி கொடுத்துடலான்ட்டு தான் வந்திருந்தோம். ஸோ இந்த ப்ளஷ் டாய் வந்து இந்த ஊரில் எவ்வளோ இருக்குங்க. இப்போ நீ வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, அந்தந்த கேரக்டரில் எவ்வளோ ப்ளஷ் டாய் தெரியுமா. ஆனால் நாங்கள் தேடி போன அந்த ஜானிக் மட்டும் கிடைக்கவே இல்லை. 3 கடை ஏறி இறங்கி அதுக்கப்புறம் தான் கிடச்சிது. நல்ல வேலை பஜாமாஸ் வந்து இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் கிறிஸ்மஸ் டைமுன்னவே எல்லா கடைகளுமே இருந்துச்சு. சில்ட்ரன் பிளேஸில் போன உடனேவே எங்களுக்கு அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பஜாமா கிடச்சிருச்சு. ஸோ அது குவிக்காக வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து அவன் போட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டான். அவன் மூஞ்சில் அந்த ஹாப்பினஸ் இருக்குல்ல, அப்போ அந்த ஹாப்பினஸை பார்த்தவொடனே நேற்று நாங்கள் ஷாப்பிங் பண்ண அந்த டயர்ட்னஸ் எல்லாமே பறந்து ஓடிடுச்சு. ஸோ இந்த குட்டி குட்டி ஹாப்பினஸ்க்காக இந்த குட்டி குட்டி விஷயம் பண்ணலாம் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் அவங்க ஸ்கூலில் வந்து கிட்ஸு டெய்லி ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவாங்களா, ஏதாவது செலப்ரேஷன் அந்தமாரி அனுப்பியிருந்தாங்க. அப்போ கிட்ஸ் எல்லாமே பஜாமாஸ்